ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சீசனில் ரொம்பவே அதிகமாக கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு ஐஸ்கிரீம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எளிமையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த மாம்பழம் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் நல்லாவே திக்காகவும் இருக்கும். நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்ப க்ரீமியாக கிடைக்கும். 2 பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. மாம்பழம் நல்லா பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 100 ml அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். 10லேருந்து 15 பாதாம் எடுத்துக்கோங்க. இது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். இவ்வளோதாங்க. இந்த பொருள் இருந்தாலே போதும். சுலபமாக வீட்டிலையே நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாலை கட் பண்ணி ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா காய்ச்சணும். பால் எந்த அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்பவே பெர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். இந்த கொரோனா டைமில் எல்லாமே வெளியில் வாங்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் பிடிக்காத குழந்தைகளே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ மாம்பழத்தை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்பழம் நல்லாவே பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற 2 மாம்பழத்தையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐஸ்கிரீம் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு யாருமே வீட்டில் செய்கிறது கிடையாது. ஆனால் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க. நான் இன்றைக்கி மாம்பழம் வச்சு செஞ்சுருக்கிறேன். இதை மாதிரி ஸ்ட்ராபெர்ரி, வெண்ணிலா ஃப்ளேவரில் எந்தெந்த ஃப்ளேவரில் வேணாலும் நம்ம வீட்டிலையே சுலபமாக ரெடி பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் மில்க் தாங்க. மில்க் மட்டும் இருந்தாலே போதும். ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிடலாம். இப்போ மாம்பழம் 2யுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால நான் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். 1/2 லிட்டரில் கூட செய்யலாம். உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க. மாம்பழத்தை குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு இடையிலையே நம்ம அடுப்பில் காய வச்சுருக்கிற பாலும் நல்லா ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இந்த மாதிரி மேலே ஆடை கோர்க்கும். இந்த டைமில் அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதனால் பக்கத்தில் இருந்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சே கிளறுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். பாருங்கள், பார்க்கவே பால் எவ்வளோ திக்காக தெரியுதுன்னு. நார்மல் பாலில் செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் கிடைக்காது உங்களுக்கு. ஒரு 1/2 மணி நேரத்துலேயே இந்த ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், பால் காயட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாம்பழ பீஸை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுப்பில் பாலை வச்சுட்டு சைடில் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு சுற்று தான் சுற்றுனேன். நல்லா ஃபைனாக அரைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு மாம்பழம் பழமாக இருக்கணும். பாலும் ஓரளவுக்கு நல்லாவே திக்காயிருச்சு. நான் இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறேன். அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். இதுவும் காய்ச்சின பால் தான். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்த்துனோன்னா நம்மளுடைய கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப கட்டி ஆயிரும். இப்போ இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண இந்த கலவையை நம்ம பால் கூட சேர்த்து கிளறும்போது இன்னுமே நல்லா திக்னஸாகவும் க்ரீமியாகவும் இருக்கும் நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி இதை நம்ம பால் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் நல்லா அடத்தட்டி நல்லா திக்காக காஞ்சிருச்சு. நம்ம ஊற்றின 1 லிட்டர் பால் 1/2 லிட்டராக நல்லா சுண்ட காய்ச்சியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம்.
இது சேர்த்தோன்னே பால் நல்லா எல்லோ கலரில் மாறிடுச்சு. இன்னுமே நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. பால் கூட சேர்ந்துட்டு நல்லா இதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா திக்னஸாக தான் இருக்கும். இல்லை கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காயிடுச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஐஸ்கிரீமுக்கு. வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னு நினைக்கிறவங்க சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்குறேன். ஆனாலுமே எனக்கு சுகர் பத்தலை, அதனால் நான் மறுபடியும் ஒயிட் சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த இனிப்பே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் சேர்க்க வேண்டாம். இருந்தாலும் ஐஸ்கிரீம் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாகவே சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தோன்னையும் கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பக்கத்தில் இருந்தே கிளறணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக கிளறிக்கோங்க. எனக்கு இனிப்பு கொஞ்சம் பத்தாதனால நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்புலையே நம்ம மேங்கோ பியூரியை சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோன்னா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேங்கோ பியூரியை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்க் ஐஸ்கிரீமையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதை நம்ம மேங்கோ பியூரி கூட சேர்த்து ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் நீங்கள் பிளெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் தான் ஒரு சுற்று சுற்றுனேன். பாருங்கள், ஒரு சுற்று சுற்றுனோடையுமே நல்லா க்ரீமியாக இதோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏர்டைட் கண்டெய்னரில் நான் மாற்றிட்டேன். இதை ஃப்ரீசரில் ஒரு 4 ஹவர்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். 4 ஹவர்ஸ் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், எடுத்துருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. ஆனால் இன்னும் ஐஸ்கிரீம் ரெடி ஆகலை. பாருங்கள், நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் ஊற்றணும். ஆனால் இப்போ எந்தளவு திக்னஸ் வந்திருக்குன்னு. இதை மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் 3 டைம்ஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்பவே க்ரீமியாக கிடைக்கும். பாருங்கள், நான் ஒரு சுற்றி எடுத்துட்டேன். இதை மறுபடியும் அதே ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிக்கிறேன். இதை மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சு 4 ஹவர்ஸ் கழித்து 2 டைம்ஸ் எடுத்து பிளெண்ட் பண்ணி எடுத்தேன். த்ரீ டைம்ஸ் முடியலைன்னா மினிமம் 2 தடவையாச்சும் எடுத்து இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் ரொம்ப க்ரீமியாக கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கரண்டியில் எடுக்கிறேன் எவ்வளோ சூப்பராக நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக குழந்தைகளுக்கு வீட்டிலையே இந்த மாதிரி வெவ்வேறு ஃப்ளேவரில் ட்ரை பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னுமே கட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் கூட வச்சு எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வரைக்கும் இது வச்சு எடுத்தேன். பாருங்கள், எவ்வளோ ரிச்சாக க்ரீமியாக இருக்குன்னு. கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற இந்த மேங்கோ ஐஸ்கிரீமும்.
கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.